கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நம்ம அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். ஆகால் தான் சொல்றார், நான் பரிசுத்தர் ஆகால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க சொல்றார். என்னிடத்துல பாவம் உண்டு என்று யாரால் உங்களால சொல்லக்கூடும் என்று சொல்லி சவால் விட்டு பேசுறார் நம்முடைய தேவன். எல்லாத்து கூட நியாய தீர்ப்பு செய்யும்போது சொல்றாரு, ஒரு இடத்துல யாதொரு குற்றத்தை நான் காணல சொல்லி கை கழுவிடுறாரு. அவரை காட்டு கொடுத்த யூதாஸ் கூட கடைசியில சொல்றான், அவன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனேன்னு சொல்றான். ஆக இப்படி இதெல்லாம் வசனங்களை வச்சு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். அவர்தான் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும். அதான் எபிரேயர்ல சொல்லும்போது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன பண்ண முடியாது, தரிசிக்க முடியாது. இருதயத்தில் பரிசுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்றாரு. ஆகவே நம்முடைய சரீர பரிசுத்தத்தை குறித்து அல்ல இங்க சொல்றது, ஆடையை குறித்த பரிசுத்தத்தை அல்ல, அதுவும் தேவை. முக்கியமா நம்முடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றார், என் இருதயத்துல அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் தேவன் எனக்கு செவி கொடான்னு சொல்லி. ஆக அந்த இருதயம் அக்கிரம சிந்தையோட கூட இருக்கக்கூடாது, பரிசுத்தமா இருக்கணும். அவர் தங்கும் இடம் பரிசுத்தமா இருக்கணும். அதான் உங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடிக்கு உடைய வாக்கை என் இருதயத்துல வைத்தேன்னு சொல்றாரு சங்கீதக்காரர். ஆகவே எல்லா வசனத்தையும் நான் சுற்றி பார்க்கும்போது, எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, அதுதான் பரிசுத்தம். ஆகவே நம்ம அழைத்த தேவன் பரிசுத்தர். நாமளும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே பரிசுத்தமாக இருப்போம், அவரை தரிசிப்போம், சொன்னது நம்மை நடத்துவார். ஜெபிக்கலாம். இயேசுக்கு நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. நீங்க பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்க அப்பா. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய உதவிச்சு பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.